புதுக்கோட்டை மாநகர் மாவட்ட செயலாளர் புதுகை காசியின் அன்பு நிறைந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண் சுதந்திரம் இல்லாத நாடும் பெண்ணிற்கு மரியாதை இல்லாத நாடும் சுடுகாட்டிற்கு சமம் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். எதற்காக நாம் இதை இங்கே கூறுகிறோம் என்றால், கடந்த 2019ஆம் ஆண்டு முத்தரையர் சமுதாயத்தை சார்ந்த பெண்களை சிலர் வாட்ஸ்அப்பிலே தலைக்குறைவாக பேசி இழிவுபடுத்தி பேசி ஒரு ஒளிப்பதிவு வெளியிடுகிறார்கள். அதை கண்டித்து இந்த பகுதியில் உள்ள பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய முத்தரையர் சமூக மக்கள் பெரும் மக்களாக திரண்டு ஒரு மக்கள் திரள் போராட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதின் விளைவாக அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றால் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் என்று சொல்லி அந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் மீது இந்த காவல்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்கு பதிவை ரத்து செய்ய கோரிதான் இங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. நாங்கள் காவல்துறையிடத்திலே ஒன்றை கேட்கின்றோம். விஜய் நடிக்கின்ற திரைப்படமாக இருந்தாலும் சரி, அஜித் நடிக்கிற திரைப்படங்களாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த நடிகர்கள் நடிக்கின்ற திரைப்படங்களாக சரி, அந்த படங்களை திரையரங்குகின்ற பொழுது அங்கே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் சேர்ந்து கொண்டு சாலைகளை மறித்துக் கொண்டு ஆட்டம் போடுகிறார்கள், பொதுமக்களுக்கு இடையூறு செய்கிறார்கள். இவர்கள் மீதெல்லாம் இந்த காவல்துறை வழக்கு பதிவு செய்யணும்னா, அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, மற்ற எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, அவருடைய பிறந்தநாள் விழாவினை அல்லது மற்ற எந்த சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, சாலைகளை மறைத்துக் கொண்டு குதிரை வண்டி பந்தயம், மாட்டு பந்தயம் நடத்துகிறார்களே, அப்பொழுதெல்லாம் இந்த மக்களுக்கு இடையூறு செய்யப்படாதா? அவர்கள் மீதெல்லாம் இந்த காவல்துறை வழக்கு பதிவு செய்யணும்டா? கிடையாது. ஆனால் தான் பிறந்த சமூகத்தினுடைய பெண்களை ஒருத்தன் இழிவுபடுத்தி பேசிவிட்டார், தன் சகோதரியை ஒருத்தன் கேவலமாக பேசிவிட்டார், தனது தாய்மார்களை ஒருத்தன் இழிவுபடுத்தி பேசிவிட்டார் என்று அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடத்தினால் அவர்கள் மீது வழக்கு. என்னையா உங்க நியாயம்? என் சகோதரி அவர்களை கேவலப்பட்டு பேசிட்டான், என் தாய் அவர்களை கேவலப்பட்டு பேசிட்டான், அவனை உடனடியா கைது செய்யணும்னு மக்கள் திரண்ட ஆர்ப்பாட்டம் நடத்தினா அவங்க பேரு வழக்கு அவங்க மேல. அப்படி நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை என்றால் இன்று வரை அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது பண்ணிருக்க மாட்டாங்க. 10ஓடு 11 போயிருக்கும். இந்த மக்களை ஆர்ப்பாட்ட களத்திற்கு தள்ளியதற்கான காரணம் முழுக்க இந்த காவல்துறை தான். ஏனென்றால் 2019க்கு முன்னதாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த முத்தரையர் சமூக மக்கள் போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம்னா அந்த புகார் ஏற்பு சான்றிதழ் கூட கொடுக்கிறது இல்ல, ஸ்டேஷன்ல வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றது. இது போன்ற நிகழ்வும் இந்த பிரச்சனையில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் அந்த மாபெரும் மக்கள் திரள் ஏற்பாட்டம் நடத்தப்பட்டது. அந்த பெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்ட விளைவு என்னாச்சுன்னா, அடிக்கிறாங்க. இங்க இருக்க உள்ள பொன்னமராதி காவல்துறையும் பட்டுக்கோட்டையில் உள்ள காவல்துறையும் வாட்ஸ்அப் நிறுவனம் இருக்கு பாருங்க, கலிபோர்னியா, அங்க இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு இந்த ஒளிப்பதிவு முதலில் யார் மூலமாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதனை ஆராய்ந்து அந்த நபர்களை கைது செய்கிறார்கள். அப்ப இது எப்படி முடிந்தது?
மிகப்பெரிய மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை என்றால் இது கண்டிப்பாக நடந்திருக்க முடியாது. அதற்காக தான் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடத்துறது. இதுக்கு போய் வழக்கு இந்த பத்தோட பவனா விட்டு போறதுக்கு சாதாரண பிரச்சனை இல்ல. பெண்களை இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க. அந்த வழக்கை ரத்து செய்யணும் சொல்லி ஆர்ப்பாட்டம். இதை ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் அப்படின்னா, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை கூட போராடுகிற பொழுது அவர்கள் மீது வழக்கு செய்யப்பட்டாங்கன்னா அந்த தப்பு செஞ்சவே இன்னைக்கு ஒளிப்பதிவு விட்டவே நாளைக்கு ரோட்ல போகையில நம்ம சகோதரிகளை தாய்மார்களை கையை பிடிச்சு இழுப்பான். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம், மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும், அதாவது 21, 22, 23 ஆண்டுகளில் மட்டும் பெண்களுக்கு எதிராக 780 வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. அதில் 12 வழக்குகளில் பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 பெண்கள் கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு மேலாக 180 பேர் போக்சோ வழக்கிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது சிறுமிகளுக்கான குற்றங்கள். இப்படி தொடர்ச்சியாக பெண் சமூகத்திற்கு எதிராக போராடக்கூடியவர்களை, பெண்கள் மீது அடக்குமுறைகளை நிகழ்த்தக்கூடியவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டிய கூடிய அந்த மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம். அப்புறம் ஆர்ப்பாட்டம் வழக்கு பதிவு சட்டத்தை கண்டித்து அந்த வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும். மேலும் இந்த பொன்னமராவதி பேரநிலையத்தில் முத்தைய சமூகத்துக்கு பாத்தியப்பட்ட இடத்துல பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் மணிமட்டம் இருக்கக்கூடிய வெண்கல சிலை அமைக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மாநில மாணவர் அணி செயலாளர் அண்ணன் நத்தன் பூமி அண்ணன் அவர்களை சிறப்புரையாற்ற முடிக்கிறேன். பொன்னமராவதி பேருந்து நிலையம் முன்பாக தமிழர் தேசம் கட்சி மற்றும் வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்துள்ள எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய வாழும் பேரரசர் சமநீதி போராளி அண்ணன் KKS அவர்களையும் வணங்கி, அத்தோடு இங்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்துள்ள தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் அண்ணன் திருமாரஞ்சி அவர்களையும், இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் பொன்னமராவதி ஊர்வாழ் கிராம முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காண்டி பார்த்துட்டோம்னா 2 விஷயம் தான். ஒண்ணு, 2019ஆம் ஆண்டு இங்கு மக்கள் திரளாக நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தில், அந்த போராட்டத்தில் பதியப்பட்ட வழக்குகள் அனைத்தையும் ரத்து செய்ய வேண்டும். இந்த பேருந்து நிலையம் அருகிலே இருக்கக்கூடிய இந்த முத்திரையர் சமூகத்திற்கு பாத்தியப்பட்ட இடத்தில் மணிமண்டபம் அமைத்து அதில் முத்திரையர் சிலையை நிறுவ வேண்டும். இந்த 2 கோரிக்கையை முன்னிறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் இங்க நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இதனை வலியுறுத்தி தான் எல்லாருமே இங்க பேச வந்திருக்கோம். இந்த மக்களுக்காக தோளோடு தோல் கொடுத்து எந்த நேரம் கூப்பிட்டாலும் இந்த மக்களுக்காண்டியே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அண்ணன் இவ்வளவு பெரிய ஒரு முயற்சி எடுத்து இந்த விஷயத்தை செய்ய வந்திருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டம் முதல்ல எப்படி அந்த மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுச்சுன்னா காவல்துறைனாலதான். இப்ப அண்ணன் முன்னாடி பேசினவங்க கூட சொன்னாங்க, காவல்துறைனால 2019 அந்த சம்பவம் நடந்த உடனே கருப்பு குடிப்பட்டியை சேர்ந்தவங்க ஒரு சிலர் வந்து காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்க போறாங்க. அந்த புகாரை சரியா பெற்றுக்கொடாம விட்டதன் விளைவுதான் இங்க எவ்வளவு பெரிய மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுச்சு. அப்ப இதுல யாரா குற்றவாளின்னு பாத்துட்டோம்னா காவல்துறை தான் முதல்ல. சம்பந்தப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரிகள் மீதும் இங்க பணியில இருந்த உயர் அதிகாரிகள் மீதும் இது மாதிரி நடப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் அந்த அதிகாரிகள் மீது அன்றைக்கு இருந்த முதல்வரோ அன்றைக்கு இருந்த டிசிபி அவர்களோ என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு பாத்துட்டோம்னா எதுவும் இல்ல. அப்பாவியாக
உள்ள இந்த பாவப்பட்ட மக்கள் மீது தான் 1000 பேருக்கு மீது வழக்கு போட்டாங்க. இது சம்பந்தமா சம்பந்தப்பட்ட துறைகளை சேர்ந்த அமைச்சர்கள், அன்றைய முதலமைச்சர்கள் எல்லாத்தையுமே பார்த்து சமநீதியார் அவர்கள் வலியுறுத்துறாங்க. இங்க 1008 கட்டுக்கதைகள் கட்டினாலும் அங்க என்ன நடந்துச்சுன்றது நமக்கே புள்ளிவிவரமா தெரியும். அண்ணனே இது தொடர்பா அன்றைக்கு இருந்த முதல்வர் அவரிடத்துல நேரடியா முதலமைச்சரே நேரடியா பார்த்து 2 தடவை அண்ணன் பேசியிருக்காங்க. அப்பாவி மக்கள் அங்க இருக்கக்கூடியவங்க ஏதோ தெரியாம அந்த விஷயங்கள் நடந்துருச்சு, சரியான அணுகுமுறை வழிகாட்டுதல் அந்த இடத்துல இல்லாம போனதுனாலதான் அந்த மக்கள் அது மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அது அவங்க மீது போட்ட அந்த 1000 பேர் மீது போடப்பட்ட அந்த பொய் வழக்க ரத்து செய்யணும்னு சொல்லி அன்றைக்கே 2 முறை முதல்வரை பார்த்து கோரிக்கை வைத்தவர் நம்ம சமநீதியார் அவர்கள். ஆனால் இன்றைக்கு இருக்க சூழல்ல ஒரு சில அமைச்சர்களையும் ஒரு சில அரசியல்வாதிகளையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு இவங்க தான் நம்மளை காப்பாற்ற போறாங்கன்னு சொல்லி ஒரு மெய்க்கனவு, அதாவது ஒரு பொய்க்கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. அது எக்கனமும் நடக்கவே போறதில்ல. இந்த மக்களோட நிலைமைய புரிஞ்சு அறிஞ்சு நடக்கக்கூடிய ஒரே தலைவர் சமநீதியார் அவர்கள் தான். அதனாலதான் இங்க இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. அத முதல்ல பொதுஜனமா இருந்து கவனிக்கக்கூடிய அனைத்து மக்களுமே முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சேர்மன் முதற்கொண்டு நம்ம சமூகத்தை சேர்ந்தவர் தான். திமுக ஆளுங்கட்சி சேர்மன் முதற்கொண்டு நம்ம சமூகத்தை சேர்ந்தவர் தான். இந்த இடத்தை மீட்டு இந்த இடத்துல ஒரு முத்திரையார் சிலை வைக்கக்கூடிய காரியம்ன்றது ரொம்ப பெரிய காரியம்லாம் இல்ல. இன்னைக்கு முதல்வர் நினைச்சா எத்தனையோ சிலைகளை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஐயா கலைஞருக்கா இருக்கட்டும், மற்றவங்களுக்கா இருக்கட்டும், அவர் நினைச்சப்பெல்லாம் சிலை வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. யாருக்கெல்லாம் வைக்கணும் தோணுதோ அவருக்கெல்லாம் முதலமைச்சர் வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அதனால இங்க இருக்கக்கூடிய அந்த ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய சேர்மனா இருக்கட்டும், அதே மாதிரி அமைச்சரா இருக்கட்டும், நாங்க சொல்ற விஷயங்களை, எங்க தலைவர்கள் சொல்ற விஷயங்களை நீங்க காதுல கொஞ்சம் உள்வாங்கிட்டு உடனடியா எங்களோட கோரிக்கையான 1000 பேர் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்யணும். இங்க மண்டபம் கட்டி இங்க ஒரு முத்திரையர் சிலைய நிறுவி கொடுக்கணும்ன்றத உங்களிடத்துல மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி கொண்டு இன்னொரு சின்ன விஷயத்த சொல்லிக்கிறேன். அமைச்சரை பார்க்கணும்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய நம்ம மக்கள் கிட்டத்தட்ட 4-5 மாதங்களாக முயற்சி எடுத்து வர்றாங்க. யாரும் தெரியும் இந்த பகுதியோட அமைச்சர். அவரை பார்க்க 5 மாசமா டைம் கட்டுமே, இன்ன வரைக்கும் அவரை பார்க்கல. ஆனா இப்ப என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி இங்க இருக்கிறவங்க நம்ம கட்சி சார்பா ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காண்டி உடனே ஒரு அழைப்பு விடுறாரு. இங்க இருக்கக்கூடிய நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு நாங்க உடனே நாளைக்கு, இன்னைக்கு 18 தேதி, நாளைக்கு அந்த அமைச்சர் நம்ம மக்களை பார்த்து நம்மளோட குறைகளை கேட்டு உடனே சரி பண்ணி கொடுக்குறாங்க. இதற்கும் காரணம் யார்? இந்த ஒரு லெவலுக்கு, அதாவது அமைச்சர் நம்மளை தட்டி கழிச்ச வரையும் இன்னைக்கு கூட்டு பேச வைக்கிறாருன்னா அதுக்கும் காரணம் யாருன்னு பார்த்தோம்னா அண்ணன் தான். இதெல்லாம் மக்கள் புரிஞ்சு வருங்காலங்கள்ல நமது சமநீதி அவர்களோடு தோளோடு தோல் நின்று பயணிக்கணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்க மாநில இளைஞரணி செயலாளர் அண்ணன் கைது குணசேகரன் அவர்களை கண்டன உரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் வளர்த்த எம் பெரும்பாட்டன் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரை வணங்கி தமிழகத்தில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த முத்தரையர்களின் பாதுகாவலனாக விளங்குகின்ற எனது ஆருயிர் அண்ணன் தமிழர் தேசம் கட்சியின் நிறுவன தலைவர் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் தலைவரும் அண்ணன் கே செல்வகுமார் அவர்கள் பொற்பாதம் வணங்கி இந்த மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள அண்ணனின் அழைப்பை ஏற்று எப்பொழுதும் எங்களுக்கு தோளோடு தோள் நின்று இரு சமூகத்தினிடையே ஒரு சுமூகமான ஒற்றுமையை நிலவிட எங்களோடு ஒற்றுமையாக இருந்து இந்த சமூக மக்களின் விடுதலைக்காக நானும் உங்களுடன் சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்ட களத்திலே கலந்து கொள்வேன் என்று உறுதியேற்று இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்புரை ஆற்ற வருகை தந்துள்ள அருமை அண்ணன் திருமாரஞ்சி அவர்களே மற்றும் தமிழர் தேசம் கட்சியினுடைய நிர்வாகிகளே, வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, உங்களுக்கு அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலே நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் அன்பான உறவின் பெருமக்களே, ஒரு சிறிய கருத்தினை இங்க இருக்கின்ற உறவுகள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். 2019 ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்ட அப்பாவி முத்திரையர்கள் மீது 1000 பேர் மீது வழக்கு பதியப்பட்டு இன்று வரை அதற்கு தீர்வு காணாமல் இருப்பதற்கு காரணம் யார் என்றால் இங்கே அமர்ந்திருக்கின்ற
நாம் ஒவ்வொருவரும் தான். இதற்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள், மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு அந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டார்கள். மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக நடைபெற்றது. காவல்துறை அதை அடக்குமுறை செய்வதற்காக அந்த அப்பாவி மக்கள் மீது வழக்கு பதியப்பட்டது என்று. அந்த வழக்கை திரும்ப பெறுவதற்கான உரிய வழிமுறைகளை நாம் என்றையாவது மேற்கொண்டு இருக்கின்றோமா? ஆர்ப்பாட்டம் நடந்தது 2019. தமிழர் தேசம் கட்சி கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்துவது 2024. இதற்கு இடைப்பட்ட காலத்திலே அண்ணன் கே செல்வகுமார் அவர்கள் இதற்குண்டான தீர்வு காண்பதற்காக ஏதேனும் வழிமுறை செய்தாரா என்று இங்க இருக்க யாராவது தெரியுமா தெரியாதா? எனக்கு முன்பா பேசிய பூமி அவர்கள் சொன்னார் பாருங்க, 2019 அன்றைய ஆட்சி செய்த இந்த தமிழகத்தை ஆட்சி செய்த அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அன்றைய முதல்வர் ஐயா எடப்பாடி அவர்களை 2 முறை நேரிலே சந்தித்து இந்த வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்று உங்களின் பிரதிநிதியாக குரல் கொடுத்த ஒரே தலைவன் அண்ணன் கே செல்வகுமார் அவர்கள் மட்டும்தான். இங்க இருக்க திமுக காரன் கிடையாது, அதிமுக காரன் கிடையாது, சேர்மன் கிடையாது, கவுன்சிலர் கிடையாது, உங்க ஊர் அம்பலம் கிடையாது, யாரும் கிடையாது. அதே போல இன்றைய தினம் இப்பொழுது இந்த தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஆட்சியாளர்களிடத்திலே நேரடியாகவும் சென்று மனுக்களை கொடுத்து இந்த வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருப்பதும் அண்ணன் கே செல்வகுமார் அவர்கள் மட்டும்தான். இந்த ஒரு கருத்தை மட்டும் நீங்க இங்க உட்கார்ந்திருக்க எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கணும். எதற்காக நாம் இந்த கருத்தை சொல்கின்றோம் என்றால், முத்திரைகள் பிரதிநிதியாக இந்த மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும், இந்த மக்களுக்கு தேவையான விடுதலைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரே அமைப்பு வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் மட்டும்தான், தமிழர் தேசம் கட்சி மட்டும்தான். உங்களை வெறும் வாக்கு வங்கிகளாக மட்டும்தான் இந்த திமுகவும் அதிமுகவும் பயன்படுத்தி